காதுகளுக்குள் கதையாகவும் மனதிற்குள் அந்த கதைக்கு உயிரையும் உருவத்தையும் கொடுக்க வந்திருக்கும் என் அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ராமாயணத்தில் இருக்கிற ஒரு கிளை கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். தன்னை நம்பி வந்தவங்களுக்கு துரோகம் இழைக்கக்கூடாது. நம்ம சின்னதாக சொல்லக்கூடிய பொய்னால கூட அடுத்தவங்களுக்கு எவ்வளவு மன உளைச்சலை தரும். எந்த ஒரு சூழ்நிலையையும் உண்மையை மட்டுமே பேசுகிறவங்களுக்கு எப்படி ஒரு நற்பயன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு ராமாயண கதை மூலமாக கேட்கலாம் வாங்க. ராமர் வனவாசத்தில் இருந்தப்போ பித்ருக்களுக்கெல்லாம் சிராத்தம் செய்யக்கூடிய ஒரு நாள் வந்துச்சான். அந்த நாளில் உணவு செய்யறதுக்காக லட்சுமணன் உணவுப் பொருட்களை தேடி வனத்துக்குள்ளே போகிறாரு. ரொம்ப நேரம் ஆகியும் காட்டுக்குள்ளேருந்து லட்சுமணன் வெளியே வரவே இல்லை. அவரை தேடி ராமர் வனத்துக்குள்ளே போகிறாரு. இப்போ நேரம் போயிட்டே இருக்கு. காட்டுக்குள்ளே போன 2 பேரும் வெளியே வரவே இல்லை. சீதையும் ரொம்பவே தவிக்கிறாங்க. அதாவது சிராத்த காரியம் செய்ய வேண்டிய நேரம் நெருங்கிட்டே இருக்கு. சிராத்த காலம் முடிஞ்சிருச்சுன்னா பித்ருக்கள் நம்மளை சபிப்பாங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச செய்த தாம் ஃபஸ்ட்டு இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிற செடி கொடிகளில் இருக்கிற பழங்களை பறிக்கிறாங்க. அதையெல்லாம் அக்னியில் வாட்டி எடுத்து ஒரு பிண்டமாக தயாரிக்கிறாங்க. இப்போ சீதையோட கண்ணு முன்னாடி அந்த பித்ருக்கள் வராங்க. சீதையே, நீ செய்த பிண்டத்தை எங்களுக்கு சமர்ப்பிக்கலாம், நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு அந்த பித்ருக்கள் சொல்கிறாங்க. அதை கேட்ட சீதையோ, நான் எப்படி இந்த பிண்டத்தை உங்களுக்கு கொடுப்பது, உங்களுடைய வம்சத்தினர் தானே உங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். உடனே பித்ருக்கள், சிராத்த காலம் முடிந்து அசுர காலம் வந்துவிடும், அதற்குள் இந்த பிண்டத்தை நீ சாட்சியை வைத்துக்கொண்டு எங்களுக்கு கொடுக்கலாம், அதில் ஒன்றும் தவறில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சீதையும் பல்குனி நதி, பசு, துளசி செடி, ஆலமரம் இது எல்லாத்தையுமே சாட்சியாக வச்சுட்டு, நீங்கள் தான் என்னுடைய கணவர் வந்தா சாட்சியாக இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த பிண்டத்தை பித்ருக்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த பிண்டத்தை வாங்கின பித்ருக்களோ அவங்களுக்கு ஆசையை வழங்கிட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலே ராமரும் லக்ஷ்மணரும் அங்கே வராங்க. சீக்கிரமாக இந்த உணவு தானியங்களை வச்சு உணவு தயார் செஞ்சு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சீதை கிட்ட அந்த உணவு தானியங்களை கொடுக்குறாங்க. அங்கே நடந்த விஷயங்களை எல்லாம் சீதை ராமர்கிட்ட சொல்கிறாங்க. ராமரோ, சாஸ்திர சம்பிரதாயங்களோட செய்யும்போது என் கண்ணு முன்னாடி வராத முன்னோர்கள் உன் கண்ணு முன்னாடி வந்தாங்களா, கற்பனையாக நடந்ததை நிஜம் போல சொல்கிற போல இருக்கு அப்படின்னு சிரிக்கிறாரு ராமர். உடனே சீதை சொல்கிறாங்களாம், பல்குனி நதி, துளசி செடி, ஆலமரம், பசு இது எல்லாத்தையுமே சாட்சியாக வச்சு தான் நான் உங்களுக்கு பின்னத்தை தந்தேன். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் அவங்கக்கிட்டேயே விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம் சீதை. ராமரும் சீதை சொல்வது உண்மைதானா அப்படின்னு கேட்க போக, ஆலமரத்தை தவிர மற்றது எல்லாமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுச்சான். ராமர் இல்லாத நேரத்தில் சீதை சிராத்தம் கொடுக்கறதுக்கு நாமளும் உடந்தையாக இருக்கிறத தெரிஞ்சா ராமர் கோபப்படுவாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்ட அவைகளோ எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ராமர்கிட்ட சொல்லி தப்பிக்க பார்த்துதான். ராமருக்கு கோபம் வந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம இந்த சமையலை செஞ்சு முடி, நாங்கள் நீராடிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நீராடுறதுக்காக போயிடுறாரு. சீதையும் தான் சொன்ன உண்மையை நம்பாம ராமர் போனதை நினச்சி கவலைப்பட்டுட்டே சமையலை செஞ்சுட்டு இருக்காங்க. ராமரும் நீராடிட்டு வந்துட்டு பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய சிராத்த காரியங்களுக்காக தயார் செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ வானிலேருந்து ஒரு அசரீரி ஒலிக்குது. ராமா, 2ஆம் முறையாக திதி கொடுக்கறதுக்காக எங்களை ஏன் அழைக்கிறாய்? சீதை கையால் பிண்டம் வாங்கி நாங்கள் திருப்தியாக இருக்கோம், எங்களை அழைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்களாம் பித்ருக்கள். இப்போ ராமர் சமாதானம் ஆகிறாரு. இப்போ சாட்சி சொல்லாதவங்கள பார்த்த சீதை, பல்குனி நதியே, உன்னிடம் எப்பவுமே வெள்ளம் தோன்றாது, எப்பவுமே உன்னோட நதி வறண்டே காணப்படும் அப்படின்னு சாபம் கொடுக்குறாங்களாம். இப்போ பசுவை பார்த்த சீதை, உன் முகத்தில் வாசம் செஞ்சேன்னா இன்னுமே உன்னோட பின்பக்கத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னுமே கயால துளசி செடியே முளைக்காது அப்படின்னு துளசிக்கும் சாபம் கொடுக்குறாங்க. இப்போ ஆலமரத்தை பார்த்த சீதாதேவி, யுக யுகங்கள் நீ நீடூழி வாழ்க அப்படின்னு வாழ்த்தினாங்களாம். பிரளயத்தின் போது உனது இலையிலேயே பரமாத்மா குழந்தை வடிவில் தோன்றுவார். மேலும் கயாவிற்கு சிராத்தம் செய்ய வருபவர்கள் ஆலமரத்துக்கு அடியிலேயே பிண்டங்களை அர்ப்பணம் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் அவர்களுக்கு சிராத்தம் செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு மகாலட்சுமி தேவி சீதாதேவி சொன்னாங்களாம். ஆமாங்க, என்றைக்குமே நம்மளை நம்பி வந்தவங்களோட பக்கபலமாக நாம் உண்மையாக இருக்கும்போது தான் அதற்கான நற்பலன் நம்மளை அடையும். அடுத்த கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் தமிழ் ஸ்டோரி பாட் சத்யா.